ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு ரசம் வைக்க போகிறோம். நாங்கள் வயலுக்கு போனோம். அந்த வயலில் 2 நண்டு இருந்துச்சு, அதை பிடிச்சிட்டு வந்தோம். இந்த நண்டு ரசத்துக்கு அப்புறம் தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, புளி, தக்காளி பெரிய சைஸ் நறுக்கி வச்சுருக்கோம், மல்லித்தழை, கொத்தமல்லி, வெங்காயம். நண்டு ரசம் இதுக்கெலாம் நெஞ்சு சளிக்கு நல்லது. இந்த நண்டு ரசத்துக்கு மிளகு சீரகத்தையும் போட்டு தட்டிக்கலாம். நல்லா தட்டிக்கலாம். மிளகு சீரகத்தையும் இப்படி 1-2 இடிச்சுக்கிறேன்னா, அதுக்கடுத்து பச்சை மிளகாயை போடணும். வெள்ளைப்பூடை போட்டு தட்டிக்கலாம். நாங்கள் கழுவி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டு தட்டிக்கலாம். அதுக்கடுத்து வெள்ளைப்பூடுக்கு எடுத்து தட்டிக்கலாம். வெங்காயத்தை தட்டியாச்சு. இப்போ கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையை போட்டு தட்டிக்கலாம். வெங்காயம், சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு தட்டியாச்சு. இப்போ ரசம் தேவையானது. இப்போ அடுப்பை எடுத்து வச்சாச்சு. சட்டியை வச்சுக்கலாம். நண்டு ரசத்துக்கு இப்போ எங்கள் தோட்டத்தில் தான் இருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மோட்ரு ஓடுது. எங்கள் அம்மாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். தட்டி வச்சுருக்கலாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம், சீரகம், மிளகு இதெல்லாம் தட்டி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நண்டை தட்டிக்கலாம். நண்டை தட்டியாச்சு. வயல் நண்டு இது நல்லது, உடம்புக்கு நல்லது. இது சளிக்கு அப்படியே கப்புன்னு நிற்கும். அந்த பனி காலத்துக்கு சளியாக இருக்குல்ல, அதுக்கெலாம் அப்படியே கேட்கும். வெள்ளைப்பூடு, வெங்காயம்லாம், பச்சை மிளகாய் போட்டு தட்டினோம்னா இந்த நண்டை போட்டுக்கலாம். ரசத்துக்கு நல்லா வதங்கட்டும். இதுதான் எங்கள் தோட்டம், அம்மாங்க தோட்டம் பாருங்கள். அது கடியில், வாழை மரத்து கடியெலாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தக்காளி நறுக்கி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிறணும். இந்த புளியை காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கிறணும். ஊற்றிக்கிறணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறணும். இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். ரசத்துக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். முடக்கட்டோண்டு இறக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நண்டு ரசம் நல்லது. உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் வைப்போம். இன்றைக்கி நாங்கள் வயல் நண்டு உடிச்சு ரசம் வச்சுருக்கோம். இது உடம்புக்கு நல்லது. அடுத்தது சிக்கன் வீடியோ போடுவேன். தவறாமல் பார்த்துட்டு பூரா பேர் லைக் பண்ணுங்கள்.